இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ வில்லி அப்படின்னு ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான். இந்த படத்தில் இந்த சின்ன பையனும் ஒரு அனாதையாக இருப்பான். அந்த திமிங்கலம் போது வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த திமிங்கலத்தை எப்படி அவனோட ஃபேமிலியோட இந்த பையன் சேர்க்குறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கோஸ்டல் ஏரியாவை காமிக்கிறாங்க. இந்த கடலில் கில்லர் வேல்ஸ் இது எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக அவங்களோட ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க டைமிங்கில் சைடில் 2 ஷிப்பை காட்டுறாங்க. இதில் இருக்கிற ஆளுங்க அந்த கில்லர் வேல்ஸை வந்து பிடிக்கணும் அப்படின்னு வந்து வலை போட்டிருக்காங்க இந்த ஏரியா சுற்றி. இவங்க அந்த கில்லர் வேல்ஸை பிடிச்சி அதை வச்சு ஷோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எந்த கில்லர் வேல்ஸும் வந்து அதில் மாட்டாது. ஒரே ஒரு கில்லர் வேல்ஸை மட்டும் இவங்க எப்படியோ பிடிச்சிடுறாங்க. அதுதான் இந்த குட்டி. அவங்க அம்மா அப்பா வந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த குட்டியை மட்டும் வந்து இவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த சீன் இதே கோஸ்டல் ஏரியா பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியா இருக்குது. அந்த இடத்துல இந்த சின்ன பையனை காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து ஜெஸ். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த பையன் என்னோட அம்மா அப்பாவை மிஸ் பண்ணிவிட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், அதனால் காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதனால் அவங்க $2 கொடுக்குறாங்க. அந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இதே மாதிரி மற்றவங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க மற்ற பசங்களும். ஆனால் போய் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ஜெஸ் மாதிரி இருக்கிறவங்க தான். ஜெஸ்ஸுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது. இந்த பசங்களுக்கும் அதே மாதிரி தான், அம்மா அப்பா கிடையாது, 4 பேர் இருக்காங்க. இப்போ என்னடா பண்ணுறது, காசும் கிடைக்கல, சாப்பாடும் பசிக்குது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஹோட்டலில் சில பேர் சாப்பிட்டது பேலன்ஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வேகமாக தூக்கி போட்டுட்டு அப்படியே ஓடி வராங்க. இடையில வந்து கேக் இதெல்லாம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பிரிட்ஜுக்கு கீழே வந்து உட்காந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் கண்ணிலலாம் எதுவுமே மாட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஜாலியாக இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு. அப்போ தான் ஜெஸ் வந்து சொல்கிறான், எங்கள் அம்மா வந்து இங்கே விட்டுட்டு போய் 6 வருஷம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை, நான் எப்படினாலும் எங்கள் அம்மா கூட போய் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எப்படினாலும் அம்மா வந்து திருப்பி என்னை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு அவன் வந்து ரொம்பவே நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்கான். இது மாதிரி அங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே வந்து அவங்களோட ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லோரும் இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அலாரம் சவுண்டு கேட்குது, சைரன் சவுண்டு. போலீஸ் வந்துட்டாங்க. இவங்க 4 பேர் இருக்காங்க. 2 பேரை வந்து பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸும் இந்த பையனும் ஒரு சைடு, வேறு 2 பேர் வந்து வேறு ஒரு சைடு வந்து போயிடுறாங்க. இவங்க எவ்வளோ ஓடியும் போலீஸ் வந்து இவங்களை விடுற மாதிரி இல்லை, துரத்திட்டே இருக்காங்க. சடனாக ஒரு பில்டிங்குள்ளே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக வெளியில் இதுக்கு லாக் இருக்குது. இதை வந்து இந்த பசங்க நோட் பண்ணலை. ஆக்சுவலாக இவங்க எங்கே போனாலும் சரி அவங்களோட மார்க்கை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரியான இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் புரியாமல் பார்க்குறாங்க. அப்போ தான் ஜெஸ்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு வினோதமான சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி அவன் போய் பார்க்குறான். அந்த இடத்துல அந்த திமிங்கலம் இருக்குது, கில்லர் வேல். ஆக்சுவலாக அவனோட ஃப்ரெண்டு அந்த இடத்துலையும் வந்து அந்த மார்க்கெல்லாம் போட்டு வச்சிருக்கான். ஆனால் அவன் நோட் பண்ணலை. இதை பார்த்துட்டு நம்ம ஜெஸ் வந்து ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்துலேருந்து கிளம்ப பார்க்குறான். ஆனால் கரெக்டாக போலீஸ் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. இவனோட ஃப்ரெண்டு வந்து எப்படியோ இங்கேருந்து தப்பிச்சிட்றான். இவன் தான் இப்போ மாட்டிக்கிட்டான். அடுத்த நாள் ஆகுது. இதுக்கப்புறமா ட்விச் அப்படிங்கிறவங்கள காட்டுறாங்க. இவர் தான் இந்த மாதிரி பசங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிறாரு, கொஞ்சம் இன்சார்ஜ் மாதிரி. இவனை இப்போ எப்படியோ வந்து வெளியில் எடுத்துகிட்டு வராரு. அப்போ தான் அவர் வந்து திட்டிகிட்டு இருக்காரு, உனக்கு வந்து பொறுப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நீ சின்ன பையன், உன்னை தத்தெடுக்கிறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வராங்க. ஸோ இப்போயே நீ போயிட்ட அப்படின்னா உனக்கு நல்லது, பெரிய பையனை ஆகிட்டேன்னா யாரும் தத்தெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுவும் உன்னை வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது, எல்லாருமே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நினைக்கிறாங்க, நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிற, இதுக்கப்புறம் லைஃப் இருக்கா, அதனால் நீ வந்து ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸுக்கு வந்து அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு இந்த பையன் எப்படினாலும் எங்கள் அம்மா வந்து வருவாங்க, நான் அவங்களுக்காக காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போய் 6 வருஷம் ஆச்சு, அவங்க எப்படின்னு வந்து பார்ப்பாங்கன்னு நீ நினைக்கிற, அவங்க இருக்காங்களா இல்லையா, இல்லை எங்கே இருக்காங்கன்றது கூட தெரியாது. இதே மாதிரி நீ பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா உன்னையெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டுருவாங்க, அதனால் ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி இந்த பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போதைக்கு ஜெஸ்ஸுக்கும் வேறு வழி கிடையாது. அதனால் இவர் சொன்னது மாதிரி கேட்டு 2 பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணுறான். இவங்களோட பேர் வந்து ஆனி, அப்புறம் கிளென். இவங்க 2 பேருக்கும் வந்து ஜெஸ்ஸை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனை வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு தத்தெடுக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஜெஸ்ஸுக்கு விருப்பமே கிடையாது. என்றைக்குனாலும் என்னோட அம்மா வந்து என்னை பார்க்க வருவாங்க, நீங்கள் வந்து என்னை உண்மையான அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவே இருக்கான். அவங்க வந்து இவனை அன்பாக வரவேற்கிறாங்க. ஆனால் அதுக்கு கூட இவன் வந்து திமிராக பிஹேவ் பண்ணுறான். எனக்கு எப்படியும் உங்களை பிடிக்காது, நான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கான். ஆனால் இவங்க 2 பேருக்கு வந்து அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜெஸ்ஸை வந்து அவங்க அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் வந்து இவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த பையன் நல்ல பையன், என்ன கொஞ்சம் திமிர் பிடிச்சவன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவனை வந்து இப்போ ப்ரொவகேஷன் பீரியடில் தான் வெளியில் விட்டுருக்காங்க, அதனால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கும், ஸோ அதை இங்கே கூட்டிகிட்டு வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ட்விச் அந்த அப்பா கிட்ட. இவங்க அம்மா வந்து இவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமாக வந்து சமைச்சு வச்சுருக்காங்க. அவன் வந்து அதை நல்லா சாப்பிட்றான். இருந்தாலும் இவங்க கிட்ட வந்து நல்லா பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறான். நீங்கள் ஒன்றும் என்னோட உண்மையான அம்மா அப்பா கிடையாது, நான் சும்மா ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமிராக பேசுகிறான். அவங்க அம்மா வந்து சரி ஓகே போ,
போக போக இதெல்லாம் பழகிரும், அவன் மாறிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமா இவனுக்கு ஒரு ரூமு, அங்கே நிறையா கிளாத்ஸு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான வியூ, அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆக நினைக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் தனியாக இருக்கணும், நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வந்து அவாய்ட் பண்ணிடுறான். இவன்கிட்ட வந்து ஒரு மவுத் ஆர்கன் இருக்கும், அதை வந்து இப்போ எடுத்து வாசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ சின்ன பையனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டில் வந்திருக்கான். அதனால அவனுக்கு வந்து அந்த அக்வாரியமில் வந்து நிறைய கிறுக்கி வச்சாங்களா, அதை க்ளீன் பண்ணணும். அவங்க அப்பா வந்து ஒரு சைக்கிள் கொடுத்து இதில் போய் உன்னோட வேலையை முடிச்சுட்டு பத்திரமா நீ திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. இந்த பையன் வந்து நீங்கள் வந்து என்னோட உண்மையான அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திமிரா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதை நினச்சி இவர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இந்த அக்வாரியமில் வந்து ராண்ட்லஃபோட ரூமுக்கு வந்துடுறான். அங்கே வந்து அவர் இல்லை, அங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அங்கே வந்து திமிங்கலத்தோட அந்த இதுவும் இருக்குது, டாலும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவர் வந்துடுறாரு. சரி தம்பி, உன்னோட வேலையை ஆரம்பிக்கிறியா, இங்கே இருக்கிற எதையும் எடுக்காத, 2 நாள் இந்த இடத்த வந்து நீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸுக்கு வந்து அந்த வேலையை கொடுக்குறாரு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்ளீன் பண்ண போகிறான். இவன் ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறான். அப்படி க்ளீன் பண்ணும்போது கரெக்டாக அந்த திமிங்கலம் அங்கே வந்து இவனை பார்க்குது. இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவன் கொஞ்சம் பயந்தா கூட இது வந்து குழந்தை தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஸ்விம்மிங் பூலில் வந்து அதை பார்க்கறதுக்காக வரான். அதுவும் இவனை பார்க்கறதுக்காக வந்துட்டு டைவ் அடித்து விளையாடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா அங்கே இருக்கிற ராண்ட்லஃப் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது வந்து கில்லர் வேல், உன்னை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போய் சாப்பிட்றோம், அதனால் அது கிட்டலாம் போகாத, அது வந்து உனக்கு சேஃப்டி இல்லை, நீ ரொம்பவே சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் அதை பார்த்தா அப்படி தோணலை, அதை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். அதுக்கப்புறமா அவன் மறுபடியும் போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி க்ளீன் பண்ணும்போது அவனுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா இங்கே ஷோ நடந்துட்டு இருக்கு. இந்த அக்வாரியமில் இதுதான் சீ லைன்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து போகலை. அதனால தான் இந்த திமிங்கலத்தையே பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, அதை வச்சு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முறைச்ச மணிக்கு உட்காந்துருக்காரு. இவர் தான் இந்த அக்வாரியத்தோட ஓனர். இவர் வந்து பயங்கர கடுப்பில் இருக்காரு. ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகலை, இது நல்லபடியாக போகணும்னு தான் அந்த திமிங்கலத்தை பிடிச்சிட்டு வந்தோம், ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக இருக்காரு. அந்த இடத்துக்கு இப்போ இந்த ஜெஸ்ஸும் வந்து பார்க்குறான். இப்போ வந்து இது திமிங்கலத்தோட அந்த டைமிங் தான், அதை வந்து கூப்பிட்டு ஷோ பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரே ஒரு டைவில் மறுபடியும் உள்ளே போயிடுது. இதனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்காங்க. இந்த வேலை மட்டும் யாராலையும் வந்து ட்ரெயின் பண்ண முடியல, ஏன்னா இது யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்குது, அடங்கவும் மாட்டேங்குது. அதனால அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கடுப்பாக இருக்காங்க. அந்த ஓனர் அதுவும் மெயினாக பயங்கர கடுப்பாக இருக்காரு. அப்போ தான் இவங்களை காட்டுறாங்க. இவங்க வந்து லிண்டா, இவங்க வந்து இங்கே ட்ரைனிங் ஆஃபீஸராக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு இந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நீ தான் அந்த ஆர்டிஸ்ட்டாக ஃபுல்லாக அப்படியே கிறுக்கி வச்சிருந்தீங்களே, க்ளீனிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நீலாம் இங்கே வரக்கூடாது, இந்த கில்லர் வேல் வந்து உன்னை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு குழந்தை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஜெஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த கில்லர் வேலை பற்றி தான் ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக அவனோட அப்பா வராங்க. நீ ஏன் ஒழுங்காகவே எங்கள் கூட பேச மாட்டேங்கிற, ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து என்னோட உண்மையான அப்பா கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் மறுபடியும் திமிராவே பேசுகிறான். சரி நமக்குள்ளே ஒரு டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு டீல் பேசுகிறாரு. டீலா அப்படின்னா எனக்கு வாரத்துக்கு $5 வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். இவங்களை கூட்டிகிட்டு வந்து இவனை பத்திரமா பார்த்துக்கிறதும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வர திமிரா அவன் பிஹேவ் பண்ணுறான். அதுக்கும் அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கு உங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்னு வந்து அவர் கேட்கும்போது நீங்கள் வந்து என்னை வந்து அப்பா அம்மான்னு கூப்பிடுலாம் சொல்லக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது, என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதோட உங்களுக்கு என்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடு, பத்திரமா இரு, 7 மணிக்கு மேலே நைட் எங்கேயும் வெளியில் போகாத, வீட்டுக்குள்ளே வந்துடு, இது மட்டும்தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த டீல் போட்டுறாரு. சரி ஓகே அப்படின்னு அந்த பையனும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். இப்போது மறுபடியும் அக்வாரியமை க்ளீன் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அப்போ வந்து அவனோட மவுத் ஆர்கன் எடுத்து வாசிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டதுமே அங்கே இருக்கிற அந்த வேல் வந்து அப்படியே அவன் சைடு வருது. இதை பார்த்து அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம வாசிக்கிற அந்த மியூசிக்கை வச்சு இது நம்ம கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சந்தோஷப்படுறான். அதை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த வேல் வந்து இவன் கிட்ட வந்ததுனாலே அவன் மறுபடியும் வெளியில் போயிட்டு வாசிச்சுட்டு இருக்கான். அந்த வேல் வந்து ரொம்பவே சந்தோஷமாக டைவ் அடிச்சுட்டு இருப்புக்கு அவங்க வந்து கரெக்டாக லிண்டா வந்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மா ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவை பற்றி இந்த பையன் வந்து லிண்டா கிட்ட எல்லாமே கேட்குறான். இங்கே இருக்கிற பிஸ்னஸ் வந்து இப்போ அந்த அளவுக்கு நல்லா போகலை, அதனால தான் இந்த திமிங்கலத்தை வந்து நல்லா நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அதை வந்து ட்ரெயின் பண்ண முடியல கரெக்டாக, அதனால இது வந்து ரொம்பவே லாஸில் போயிட்டுருக்கு, என்ன ஆக போதோ தெரியல. அந்த கில்லர் வேல் வந்து ஆனால் உன்கிட்ட மட்டும் நல்லா பழகுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அது ஒன்றும் இல்லை, அது என்னோட ஏஜ் மாதிரியே இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அதை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு வந்து நைட் டைம் ஆனதுக்கப்புறமா அதை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. வீட்டிலேருந்து எகிரி குடிச்சு இப்போ வந்து அக்வாரியமுக்கு போகிறான். எப்படியாவது வந்து அந்த திமிங்கலத்தை பார்க்கணும், அது கூட வந்து பழகணும் அப்படின்னு வந்து அவனுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. அதனால அந்த அக்வாரியமில் அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு மவுத் ஆர்கனை வாசிச்சுட்டு இருக்கான். அந்த சவுண்டை கேட்டுட்டு அது வரும் அப்படின்னு பார்த்தா அங்கே லைட்டு போட்டு அங்கேருந்து ராண்ட்லாஃப் வந்து வந்துடுறாரு. யார் அது இந்நேரத்தில் வாசிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு வராரு. இவன் வந்து ஓடி போய் ஒளியலான்னு பார்க்கறதுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே தான் ஓடிட்டு இருப்பான். தண்ணி வலிக்கு அந்த டேங்க்குள்ளே விழுந்துருவான், அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே விழுந்துருவான். இவர் வந்து அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து போயிடுவார்.
இப்போ இவன் தண்ணிக்குள்ளே அப்படியே மிதந்து கிடக்கிறான் மயக்கத்தில். கரெக்டாக அந்த கில்லர் வேல் வந்து அங்கே வந்துடுது. அந்த திமிங்கலம் வந்ததுமே இவனை கடிச்சு சாப்பிட்ரும் அப்படின்னு பார்த்தா அது வாயில் அலைக்கா இவனை அள்ளிட்டு வந்து அப்படியே கரைக்கிட்ட போட்டுருது. அதாவது அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியில் இடத்துல போட்டு வைக்குது. பரவாயில்லையே, நீ என்னை சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அவன் தண்ணியை பூரா கக்கிடுறான். நீ என்னை சாப்பிட்ருவேன்னு நினச்சேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 2 பேத்துக்குள்ளேயே அங்கே வந்து ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகுது. இதை பார்த்து ரேண்ட்லாஃப் வந்துட்டு இவனுக்கு வந்து துடைக்கிறதுக்கு துணியெல்லாம் கொடுத்துட்டு, பரவாயில்லடா, இது வரைக்கும் அந்த இதுக்குள்ளே யாராவது விழுந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கில்லர் வேல் வந்து சாப்பிட்ரும். ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க போல இருக்குது, உன்னை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அது விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. நைட் டைம் உன்னை வெளியில் போகாதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஒன்று எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் திமிராக தான் பிஹேவ் பண்ணுறான். அப்போ அந்த ரேண்ட்லாஃப் வந்து சொல்கிறாரு, இவனோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் சம்மர் வரப்போகுது, அதனால் இவன் அங்கேயே வச்சுக்கலான்னு பார்க்குறோம், ஏன்னா கொஞ்சம் வேலை பார்த்தா அப்படின்னா இவனுக்கும் சம்பளம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்குறான், எனக்கு இதுக்கு வந்து அலோவ் பண்ணுங்கள், எனக்கு அங்கே இருக்கிறவங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதுக்கு அவங்க அம்மா வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் நீ அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக கேட்கணும், அதோட நைட் டைம் வெளியில் போகாத, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. இந்த டீல் வந்து இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ அவன் வந்திருக்கிற இடம் அவனுக்கு லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது. அதோட இந்த திமிங்கலத்தை பார்க்க போகிறோம் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டே பார்க்க எங்கே போகிறான். அங்கே போனால் இவனுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. வேகமாக இவனை போய் அந்த வேலை பார்க்குறதுக்காக போகிறான். பார்த்தா அந்த வேலை வந்து ஒரு வலையில் பிடிச்சி வச்சிட்ருக்காங்க, அதை தூக்கிட்டு போகிறதுக்காக. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதே புரியல. அதோட அதுக்கு இங்கேருந்து வரதுக்கு இஷ்டமே கிடையாது. இவங்க என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் ரொம்பவே கதறி அழுதுட்டுருக்கு. ஆனாலும் அந்த வில்லனோட குரூப், அதாவது இந்த ஓனர் தான் வந்து இதை ஏதாவது பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இதுக்கு நிறைய பணம் கொடுத்து இதை வந்து வாங்கியிருப்பாரு. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் எந்த ஒரு இதுவுமே ட்ரைனிங்குமே அது வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அதனால் அது ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கிற ட்ரைனிங் ஸ்டாஃப் வந்து எவ்வளவோ அங்கே இருக்கிறவங்க கிட்ட போராடுவாங்க. எங்களுக்கு வந்து அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய இடமா வேணும், மாற்றி கொடுங்க, டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இந்த பையன் வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அதை பிடிச்சி வச்சிருக்க நெட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு சைடு கயிறை மட்டும் அவுத்து விட்டுறான். இதனால் அது மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே போயிடுது. எப்படியோ இங்கேருந்து அது தப்பிச்சிருச்சு. எவன்டா அது இதை அவுத்து விட்டுது அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து அது தெரியாது. இவனை வந்து யாருக்குமே தெரியாமல் தான் அவுத்து விட்டுருப்பான். இவங்க வந்து தலைதறிக்க ஓடிட்டு இருப்பாங்க. அதை வந்து இந்த ரேண்ட்லாஃப் மட்டும் பார்த்துருப்பாரு. பரவாயில்ல, நீ வந்து நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க, அதனால் நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா இந்த வில்லன் கிட்ட, அதாவது இந்த ஓனர் கிட்ட வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான், இவங்க வந்து டைம் கேட்குறாங்க, இடம் கொஞ்சம் பெருசாக கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கான். அதுக்கு இந்த ஓனர் வந்து முதல்ல அது ஒரு ஷோ வந்து நல்லா பண்ணி காட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் இடத்த பெருசாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரே ஒரு ஷோ தான் டைமிங்கு, அது வந்து கரெக்டாக நல்லா பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்வாரியத்தோட ஓனர் வந்து முடிவில் இருக்கார். இங்கே ஒரு சைடு இந்த ஜெஸ் அப்படிங்கிற பையன் வந்து வெளியில் போயிட்டு மீனெல்லாம் வாங்குறான். இதெல்லாம் எதுக்காகனா திமிங்கலத்துக்காக தான். ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரான். அப்படி அவன் வரும்போது அவனோட அந்த பழைய ஃப்ரெண்டை வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுறான். இவன் தான் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து தப்பிச்சு ஓடி போயிருப்பான். இதனால் இவன் மாட்டியிருப்பான். அவன் வந்துட்டு, டே சாரிடா மச்சான், எனக்கு தெரியாமல் அப்படியே உன்னை விட்டுட்டு ஓடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பரவாயில்லடா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு எனக்கு நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓ சரிடா, நான் இப்போ வந்து நல்ல கேங்கில் சேர்ந்துருக்கேன், நல்லா வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இப்போதைக்கு நான் வர விரும்பலை, ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, அதோட இப்போ இந்த வேலை பார்த்துக்கிறதே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நம்ம அப்புறமா வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ் வந்து அந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுறான். சரி ஓகே நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்பிடுறான். இதுக்கப்புறமா அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கரெக்டாக ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து அந்த மவுத் ஆர்கன் எடுத்து வாசிக்கிறான். அந்த வேலும் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுது. வந்ததுமே அந்த மீன் எடுத்து கொடுக்குறான். இது வந்து உனக்கு ரொம்பவே பிடிக்கும், சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கி போடுறான். ஆனால் அது மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இவன்கிட்டயே கொடுக்குது. என்னடா இது, நீ இதெல்லாம் தான் சாப்பிடுவேன்னு உனக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நீ என்ன எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற, உனக்கு என்ன ஊட்டி விடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுவும் அதுக்கு தலையாட்டுது. அப்படின்னா இது வந்து அழகாக ஊட்டி விடணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குது. இவங்க 2 பேருக்குள்ளேயே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து கிரியேட் ஆயிருக்கு. அவனும் அதே மாதிரி ஊட்டி விட்றான். அது வந்து அழகாக சாப்பிடுது. அந்த வேலை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே தொடுறான். அதுவும் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுது. இவனை வந்து எதுவுமே செய்யலை. ஆக்சுவலாக இது வந்து குழந்தை வேல் தான், அதனால் எதுவும் வந்து பண்ணலை. இவங்க 2 பேருக்குள்ளேயும் நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது. இப்போ இவன் வந்து கிளம்புறதுக்காக அந்த இடத்துல நடக்கிறான். அதுவும் அப்படியே இவன் கூட மெதுவாக நடந்து வருது. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல, என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறான். அதுவும் அழகாக ரொட்டேட் பண்ணுது. இவன் பண்ணுற எல்லாத்தையுமே அதுவும் அழகாக பண்ணுது. இவங்க 2 பேருமே சின்ன குழந்தைங்க மாதிரி நல்லா அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. இதை வந்து அங்கே இருக்கிற அந்த ட்ரைனிங் ஆஃபீஸர் லிண்டாவும் ரேண்ட்லாஃபும் பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அப்போ அந்த லிண்டா வந்து இந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க. பரவாயில்ல, உங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகிடுச்சு, உன்னால் அதுக்கு ஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை கொடுக்குறான். அதுவும் அழகாக வாங்கி சாப்பிடுது. பரவாயில்ல, உங்கள் 2 பேருக்குள்ளேயே வந்து நல்ல பாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுறா. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போனால் அது வந்து அப்படியே தண்ணியை ஃபுல்லாக இவங்க மேலே அடிக்குது. ஆக்சுவலாக இவன் கொடுத்தா தான் வந்து அது நல்லா சாப்பிடுது. இப்போ தான் இந்த லிண்டா வந்து இவனை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த அக்வாரியமை நல்லபடியாக ரன் பண்ணால் மட்டும்தான் இந்த திமிங்கலத்தை வந்து நம்மளால் நல்லா பார்த்துக்க முடியும். அதோட இந்த அக்வாரியமோட ஓனர் வந்து அதை ஏதோ பண்ணுறது
லாபத்திலே குறியாக இருக்காரு. ஏன்னா நிறையா காசு போட்டு இன்சூரன்ஸ் எடுத்து அதை வந்து வாங்கியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக அது நல்லா ஷோ பண்ணால் மட்டும்தான் நிறையா காசு வரும். அப்படின்னா தான் அதை நல்லா பார்த்துக்க முடியும். நானும் இங்கே ட்ரைனிங்காக தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எப்போ வேணால் இங்கேருந்து கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்றால் வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரெயின் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் 2 பேத்துக்குள்ளேயே நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையுமே சொல்கிறா. அந்த ட்ரைனிங் வந்து இவன் அதுக்கு கொடுக்கறதுக்கும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறமா லிண்டா கூட்டிகிட்டு போய் அவங்க என்னென்ன மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். அந்த பையனும் வந்து அந்த வேலை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே ரேண்ட்ராஃப் பார்க்குறாரு. அவன் சொல்கிற எல்லாத்தையுமே அது கேட்குது. இதுக்கப்புறமா அந்த ரேண்ட்ராஃப் வந்து ஒரு புக் அவன்கிட்ட கொடுக்குறாரு. அது என்ன மாதிரி புக்குனா உங்களை மாதிரி தான் திட்டத்தட்ட ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன திமிங்கலமும் இவங்க 2 பேருக்குள்ளே உள்ள பாண்டிங் பற்றி தான் இந்த கதை அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்கிறாரு. ஒரு நாள் ஒரு பையன் வந்து ஏதோ மலைக்குள்ளே போயிருக்கான், மலை பிரதேசத்துக்குள்ளே போயிருக்கான். அப்போ அந்த மலைக்குள்ளே அவன் மாட்டிக்கிட்டான். ஒரே ஒரு மரத்துண்டு தான் இருந்தது. அதை வச்சு அதை ஓட்ட போட்டு வெளியில் வந்துடலான்னு பார்க்கும்போது அதுவும் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ வந்து அவன் நம்பிக்கை விடாமல் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த மந்திர வார்த்தையினால் அங்கேருந்து ஒரு கில்லர் வேல் வந்து கரெக்டாக அவனை தூக்கிட்டு போயிட்டு கரைக்கிட்ட அவனை வந்து பத்திரமா சேர்த்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த கதை கேட்டதுக்கப்புறமா வீட்டில் போய் இதை பற்றி அவங்க அம்மா கிட்டேயும் பேசுகிறான். அவனுக்கு வந்து அவங்க அம்மாவே கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். இங்கே வந்து இந்த திமிங்கலத்தோடையும் நல்லாவே க்ளோஸ் ஆகிறான். அதுக்கு டெய்லி ட்ரைனிங்கும் கொடுக்குறான். அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதை கரெக்டாக அதை அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணுது. ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா அது வந்து பார்க்குறான். அந்த ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை அந்த ஓரத்தில் போய் நின்றுட்டு கத்திட்டே இருக்கு, ஏதோ அலற மாதிரி. இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு புரியல. இதுக்கப்புறம் டெய்லி இந்த மாதிரி ட்ரைனிங் போகுது. அது மேலே ஏறி சவாரி செய்கிற அளவுக்கு 2 பேரும் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. இவனுக்கு இந்த திமிங்கலத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதோட ஃபீலிங்ஸையும் இவன் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான். அது கூட நல்லாவே விளாட்றான். இவங்க 2 பேருக்குள்ளேயே நல்ல சிங்கிங் ஆகுது. வீட்லேயும் இவங்க அம்மா அப்பா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்து அப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு போல போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருக்கான். அப்போ வந்து அங்கே இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்து அவன் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிறான். அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் இந்த பையனோட ஃபோட்டோவும் இருக்குது. அதுக்கப்புறமா அவர் அப்பாவோட அம்மாவோட ஃபோட்டோ அங்கே இருக்குது. இவங்க எங்கே அப்படின்னு அவன் கேட்கும்போது தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கூட இப்படி தான் 6 வருஷம் ஆச்சு காணாமல் போய், அதனால் எப்போ வருவாங்க என்னன்னு கரெக்டாக நமக்கு தெரியாது, அவங்களுக்கும் எது வேணால் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இவர் இப்படி பேசினது வந்து அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. எங்கள் அம்மா என்றைக்குனாலும் எனக்காக வருவாங்க, நீங்கள் வந்து என்னோட உண்மையான அம்மா அப்பா கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் கோவப்பட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக அவங்ககிட்ட இப்படிலாம் பேசுனீங்க, இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க கிளென்னோட. இல்லை நம்ம அவனுக்காக எல்லாமே பண்ணுறோம், ஆனால் அவன் வந்து நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், நம்மளை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரொம்பவே கோவமாக இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ நாள் தான் இவங்களும் விட்டு கொடுத்து போவாங்க. அப்போ அந்த பையன் அங்கே வந்துடுறான். உங்களுக்கு இஷ்டம்னா என்னை பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா நாளைக்கே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். என்ன நீ மறுபடியும் இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் வந்து கீழே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இவன் வந்து இவனோட ரூமுக்கு வந்துடுறான். அப்போ இவன் ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்டை அவன் ஓப்பன் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டான். கீழே அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் அதில் போட்டிருக்கு, நீ வந்து இங்கே நல்லபடியாக வந்து எங்களோட ரொம்பவே க்ளோஸாக இருக்கணும், அவங்களோட அன்பை மட்டும்தான் வந்து அவங்க எதிர்பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு ஐயோ நமக்காக சண்டை போடுறாங்க, இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட ரூம் கண்ணாடி வந்து பால் வீசி உடச்சிட்றான். இந்த சத்தம் கேட்டு அவங்க 2 பேரும் மேலே வராங்க. நீங்கள் எனக்காக வந்து சண்டை போடாதீங்க, எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு உங்ககிட்ட இருந்து வேணும் அப்படிங்கிறது அன்பு மட்டும்தான் ஜெஸி, நீ தான் வந்து கோவப்பட்டு எங்களை ஏற்றுக்கவே மாட்டேங்கிற, எங்களுக்கான நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாங்க. இந்த பையனுக்கும் அது வந்து கொஞ்சம் டச்சிங்காக இருக்குது. அடுத்த நாள் எப்பயும் போல் அந்த வேல் கூட போயிட்டு இவன் வந்து ட்ரைனிங்க்கு பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இவனோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து வரான். வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், டேய் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நம்ம எல்லோரும் சேர்ந்து கலிஃபோர்னியா போகலாம், அங்கே போயிட்டு நம்ம வந்து நல்ல ஜாபை பார்க்கலாம், நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து ஜெஸி ஒத்துக்கல. ஏன்னா எனக்கு இப்போ தான் வந்து ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு, நான் அவங்களோட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கேன், அதோட இந்த வேலையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் போய் பாருங்கள், நான் வந்து இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகேடா, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலிஃபோர்னியா போகிறதுக்கான அந்த பிக்சர் டிக்கெட்டை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறான். இந்த திமிங்கலம் இவனோட நல்லா க்ளோஸ் ஆகுது. சில டைமிங்கில் மட்டும் ஏதோ எமோஷ்னலாக அது வந்து கத்துற மாதிரி இருக்குது. அப்போ தான் இவன் சொல்கிறான், உன்னோட ஃபீலிங் எல்லாமே எனக்கு புரியுது, என்ன மாதிரியே உன்னையும் வந்து ஃபேமிலிக்கிட்ட இருந்து பிரித்து வச்சுட்டாங்க, நான் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னோட ஃபேமிலியோட சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இதை கேட்டால் அது வந்து கத்திட்டு இருக்கு. இப்போது இந்த நாள் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து இந்த திமிங்கலத்தோட ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 and only ஷோ தான். இது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்வாரியமை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவும் இந்த திமிங்கலத்துக்கும் எதுவும் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேஜை வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு நிறைய பீப்புள்ஸ் வந்து வந்திருக்காங்க இதை பார்க்குறதுக்கு. இந்த அக்வாரியத்தோட ஓனரும் வந்து ரொம்பவே ஆவலாக இருக்கார். இந்த பிளான் கரெக்டாக போணுச்சு அப்படின்னா சொதப்பாமல் நமக்கு வந்து வெற்றி ஆகிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே ரிஸ்க் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். சரி எப்படினாலும் இந்த பையன்
பையனால் வந்து இது கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு விசில் கொடுக்குறாங்க. நீ நல்லபடியாக அதை ட்ரெயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துக்கு வந்து ஜெஸ்ஸோட அம்மா அப்பா 2 பேருமே கூட வந்திருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. இவனு வந்து சரி ஓகே எப்படியாவது நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ரொம்பவே சந்தோஷமாக பண்ணுறான். ஆனால் இந்த வேலுக்கு வந்து இவ்வளோ பீப்புளை பார்த்ததுமே கொஞ்சம் அப்படியே இதாகுது, ஜர்க் ஆகுது. அதோட இந்த சின்ன பசங்க எல்லாருமே அங்கே அது இருக்கிற அந்த வாட்டர் டேங்கை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த சத்தமும் அதுக்கு வந்து பிடிக்கல. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா அது வந்து ஏதோ இவங்கிட்ட சொல்ல வருது. இவனுக்கு வந்து அது எதுவுமே புரியல. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டு பண்ணிடு, நான் அசிங்கப்படுத்திடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் சொல்ல வருது அதுக்கு புரியலை அவனுக்கு. இதுக்கு வந்து இந்த க்ரௌடை பார்க்குறது வந்து இந்த மாதிரி சத்தம் போடுறது பிடிக்கல. அதை தான் அது வந்து சொல்கிறதுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அது பார்க்குது. ஆனால் அதை வந்து ஜெஸ் வந்து புரிஞ்சுக்கல. ஒரு சைடு அந்த டேங்குக்குள்ளே வர இந்த பசங்க அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிற சத்தம், அந்த க்ரௌட் எதுவுமே பிடிக்காம அந்த திமிங்கெல்லாம் ஒரே முட்டிடுது. அவங்க எல்லாரும் பயந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அது முட்டில் அந்த டேங்க்கில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து இவன் பார்த்துட்டு போகிறான் ஒருத்தன். இந்த பையன் ஜெஸ் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி வந்துடுறான். எனக்கு இந்த இடம் செட்டே ஆகலை, அது பாருங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்னு பார்த்தா இப்படி என்னை மொத்தமாக கவுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இந்த ட்விச் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்கான். என்னை எந்த இடத்துக்கே கொண்டு போய் விட்டுருங்க, மறுபடியும் நான் எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு ஜெஸ், உங்கள் அம்மா போய் 6 வருஷம் ஆச்சு. அவங்க வந்து திருப்பி வருவாங்களா இல்லை இங்கே தான் இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களான்றதே தெரியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டேன். அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல. உனக்காகவே அவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் நீ வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிற, இல்லாதவங்கள பற்றியே நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து திருப்பியும் அட்வைஸ் கொடுக்குறாரு. ஆனும் சரி கிளனும் சரி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அன்பை மட்டும்தான். இப்போ கூட நீ இந்த மாதிரி கோவப்பட்டு இங்கே வந்திருக்க, ஆனால் உனக்காக தான் அவங்களும் இங்கே வந்து நிற்கிறாங்க. நீ அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இல்லாதவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்க, நீ வந்து உன்னை மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஜெஸ் அவங்க அம்மாவும் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் வந்து மனசு இறங்கவே இல்லை. ஏன்னா திமிங்களும் இந்த மாதிரி செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே மூட் அப்செட்டாக இருக்கான். இப்போ தான் இவனோட ஃப்ரெண்டு கொடுத்த அந்த கலிஃபோர்னியா பிக்சரை பார்க்குறான். பேசாமல் நம்ம இங்கேயே கிளம்பி போயிடலாம், அதுக்கு முன்னாடி இந்த திமிங்கலத்தை ஒரு தடவை கடைசியாக பார்க்கலாம் அப்படின்னு போனால் அது அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க, உன் மேலே செம்ம கானில் இருக்கேன், நான் கிளம்ப போகிறேன், அதனால் உன்னை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம், நல்லா 4 கேள்வி கேட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த திமிங்களும் மறுபடியும் அந்த கார்னருக்கு போயிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கு. இது அந்த சைடு எதை தான் பார்த்து கத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை நோட் பண்ணுறதுக்காக அந்த படி மேலே ஏறி பார்க்குறான். அந்த சைடு இதோட ஃபேமிலிஸ் இருக்காங்க, அவங்களும் அந்த சைட்லேருந்து கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இவன் புரிஞ்சுக்கிறான், இத்தனை நாள் வந்து இது என்ன தான் இங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இதோட ஃபேமிலியை வந்து மிஸ் பண்ணுது, அவங்களும் மிஸ் பண்ணுறாங்க, அதனால தான் கத்திட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து புரிஞ்சுக்கிறான். அப்போ தான் இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது, பேசாமல் நான் உன்னை வந்து உன்னோட ஃபேமிலி கூடயே சேர்த்துட்றேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் இப்போ வந்து என்னோட இந்த புது அம்மா அப்பா என்னை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ உனக்கு இந்த ஃபேமிலி இருந்து ஏன் பிரித்து வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த அக்வாரியமோட ஓனர் அவங்களோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த உடஞ்ச ஓட்டையை பெருசாக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரட்டும், அங்கேயே அந்த திமிங்களும் சாகட்டும் அப்படின்ற மாதிரி அவனுங்க பிளான் பண்ணிட்டானுங்க. இதை பார்த்தா நம்ம ஜெஸ் வந்து உடனே கத்தி அந்த ரேண்ட்லாஃபை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இது என்ன பண்ணலாம், நம்ம எப்படியாவது இதை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஜெஸ் வந்து சொல்கிறான். அப்போ தான் இவர் சொல்கிறாரு, இருக்குது ஒரே வழி தான் இருக்குது, இதை தூக்கிட்டு போய் எப்படியாவது நம்ம கடலுக்குள்ளே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இவன் சொன்ன இந்த பிளானுக்கு ரேண்ட்லாஃபும் ஒத்துக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்து லிண்டாடிக்க போய் ஹெல்ப் கேட்குறாங்க. நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கோவப்படுறாங்க. இந்த திமிங்கலத்தை இப்படியே விட்டோன்னா அதுக்கு சீக்கிரமாகவே செத்து போயிடும், சீக்கிரமாக நம்ம வந்து அதை கொண்டு போயிட்டு கடலில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு எப்படியாவது நம்ம திமிங்கலத்தை எடுத்துகிட்டு வந்துடணும், அதுக்கப்புறம் இந்த கார் மூலியமாக இழுத்துட்டு போய் அதை கடலுக்குள்ளே விட்டுடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெஸ் வந்து மீனை காட்டி அதை வந்து இவனோட சைடு திசை திருப்புறதுக்கு பார்க்குறான். இது அப்படியே வந்துச்சு அப்படின்னா அந்த ரோப்பில் அப்படியே உட்கார வச்சு தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறான். ஆனால் அது வந்து வரவே இல்லை. ஒரு சைடு அந்த டேங்க் உடஞ்சி தண்ணி ஃபுல்லாக வெளியேறிட்டு இருக்கு. இப்படியே போணுச்சு அப்படின்னா அந்த திமிங்கலம் வந்து கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடும். அதனால இவனை என்ன பண்ணுறான், டேரெக்டாக தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த மீனை காமிச்சு உன்னை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவனோட சைடு இழுத்து அந்த ரோப்பில் வந்து எப்படியோ ஏற்றிடுறாங்க. ஏற்றுனதுக்கு அப்புறமா இதிலேருந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கில் வந்து டிராக்டர் வந்து போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த டிராக்டரால் வந்து இழுக்க முடியல ரொம்ப தூரம். ஸோ அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்க வீட்டில் வந்து ட்ரக் இருக்குது, அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை இது வந்து தெரியாமல் அவங்க வீட்டில் இருக்கிற கிளான் வந்து என்னோட ட்ரக்கை யாரோ திருடிட்டாங்கன்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு. அப்போ தான் ஆனி சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக நம்ம பிள்ளையோட வேலை தான் இருக்கும், ஏன்னா அவனும் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, நம்ம வந்து வாக்கி டாக்கி மூலயமா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசுகிறான். ஆனால் இவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. இவங்க வந்து அந்த கடலுக்குள்ளே எப்படியாவது விட்டுலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க.
வச்சுருக்காங்க. அதோட தண்ணி வேற இல்லாமல் இருக்குது திமிங்கலம். கொஞ்ச நேரத்துக்கு தான் அதால் வந்து உயிரை தாக்கு பிடிக்க முடியும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தான் தண்ணி இல்லாமல் அது வந்து உயிர் வாழும். அதுக்கு மேலே வந்து அதால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ சீக்கிரமாக நம்ம கடலுக்குள்ளே விட்டுறலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இருந்த வழியில் மரம் வெட்டி கீழே விழுந்துருச்சு. ஸோ இவங்க வந்து சுற்றி போய் ஆகணும்னு வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. திமிங்கலத்தோட வெயிட் தாங்க முடியாமல் பள்ளத்தில் அது வந்து வண்டி உட்காந்துருது. போச்சு, இப்போ நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது சாக போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஜெஸ் வந்து ஐடியா பண்ணுறான். அந்த இடத்துல தான் வாக்கி டாக்கி இருக்கேன், அந்த வயர்லெஸ் கனெக்ஷன் மூலியமாக அப்பா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு கால் பண்ணுறான். உடனே இவங்க 2 பேருமே கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லா சுச்சுவேஷனையுமே வந்து இந்த பையன் எடுத்து சொல்கிறான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் என்ன சொல்லலாம் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ரொம்பவே ரெக்வெஸ்ட்டாக கேட்குறான். என்னடா பேசுகிற, நீ என்னோட பையன்டா, நீ எது கேட்டும் நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவார். ஆக்சுவலாக இவர் வந்து நிறைய ட்ரக்ஸ் எல்லாமே ஓட்டுவார். ஸோ ஈஸியாக அந்த திமிங்கலத்தை அந்த பள்ளத்தில் இருந்து அப்படியே எல்லாருமா சேர்ந்து அதை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வண்டியையும் ரிவர்ஸ் எடுத்து இப்போ சுற்றி எல்லாருமா சேர்ந்து போயிட்டுருக்காங்க. எப்படியாவது இந்த திமிங்கலத்தை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுறலாம் அப்படின்னு. போகிற வழியில் பார்த்தா அது வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கு வந்து தண்ணி இப்போ வேணும். அதனால் அது ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு மேலே வந்து தண்ணி அடித்து விடுறாங்க. இதனால் கொஞ்சம் வந்து அது வாட்டரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சன்ரைஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால் எப்படியாவது இது சீக்கிரமாக கொண்டு போய் கடலில் விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி பக்கத்தில் வந்துட்டாங்க. பார்த்தா அந்த கேட்டு வாசல்ல இந்த அக்வாரியமோட ஓனரும் அவனோட ஆட்களும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் யாரும் எங்களை மீறி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கிளென் என்ன பண்ணுறாருன்னா, யார்கிட்ட எங்ககிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் மதிக்காமல் அப்படியே அந்த கதவையே உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறாரு. சரி, எப்படியாவது சீக்கிரமாக இந்த கடலுக்குள்ளே வந்து விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா டைம் இல்லை. பின்னாடி அந்த வில்லன் சைடு வேறு வந்துட்டு இருக்காங்க. அதனால காரோட அப்படியே ட்ரக்கோடையே வந்து அந்த திமிங்கலத்தை தண்ணிக்குள்ளே இறக்கிடுறாங்க. ஆனால் அந்த திமிங்கலத்துக்கு கிட்ட வந்து எந்த அசைவுமே இல்லை. ரொம்ப நேரமாக தண்ணி இல்லாமல் இருந்ததுனால அதுக்கு வந்து எந்த அசைவுமே இல்லாமல் இருக்குது. இதை பார்த்துட்டு ஜெஸ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கமான், நீ சீக்கிரமாக எழுந்துரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இந்த டைமிங்கில் கரெக்டாக அந்த அக்வாரியமோட ஓனரும் அவனோட ஆட்களும் வந்து இவங்களை வந்து பிடிச்சிட்டு போக பார்க்குறாங்க. எப்படியாவது அந்த திமிங்கலத்தை நம்ம வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமிங்கில் கரெக்டாக அந்த திமிங்கலத்துக்கு மறுபடியும் வந்து உயிர் வந்த மாதிரி ஆக்டிவ் ஆகிடுச்சு. அப்பா நீ எப்படியோ நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தள்ளி அப்படியே தண்ணிக்குள்ளே விடுறான். அதுவும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சரி, இவங்க எல்லோரும் வந்து இவனுங்க தானே சமாளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்க்குற டைமிங்கில் அந்த வில்லை வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா, இந்த இடத்த சுற்றி மொத்தமாக வந்து அப்படியே வலையை விரித்து வச்சுருக்கான். அங்கே நிறைய போட்ஸ் நிற்கிது. எப்படியாவது இதை பிடிச்சி நம்ம கொண்டுறணும். அப்படி இல்லைனா இதுக்கு வந்து ஏதாவது விற்பனை மாதிரி செஞ்சிடலாம். ஏன்னா நிறைய காசு போட்டு இதை வந்து அவன் வாங்கியிருக்கான். அதனால் இதை வந்து நம்ம எப்படியாவது அந்த காசை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த இடத்த சுற்றி வந்து ஃபுல்லாக நெட்டு போட்டு வச்சுருக்கான். இது எங்கே போனாலுமே தப்பிக்க முடியாது, இவங்க வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜெஸ்ஸும் அவங்களும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இதை பிடிச்சா நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜெஸ்ஸுக்கு ஒரு ஐடியா தோணுது. இவன் வேகமாக ஓடி போய் அந்த பாறைங்கள் கிட்ட நின்னுறான். இந்த திமிங்கலத்தை இந்த சைட்லேருந்து அந்த சைடு வந்து போக வைக்க போகிறான். இவனால் அப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னா, ஏன்னா இந்த வலையை வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது அந்த சைடு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது ஃபேமிலியை வந்து மீட் பண்ணிடும். இது கண்டிப்பாக உன்னால் முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அது மேலே நம்பிக்கை வைக்கிறான். ஏன்னா ஒரு திமிங்கலத்தால் இவ்வளோ ஹைட்டில் வந்து எதையுமே வந்து தாண்ட முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ இதை பண்ணிடுவ அப்படின்ற மாதிரி இவன் வந்து அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறான். நீ நல்ல ஆழத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜம்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுவும் வந்து அதை கேட்டு அதே மாதிரி ஆழத்துக்கு போகுது. இவனுங்கெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறானுங்க. இது எப்படிடா பாசிபிள், எப்படினாலும் அது வந்து விழாது, தாண்டாது, அப்படியே அது மேலே பட்டு விழுந்தா கூட தெரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த டைமிங்கில் இவர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த புக்கில் ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாங்களா, அந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அது வேலை செய்யும் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு நம்பிக்கை தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து அது கரெக்டாக தாண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மந்திரத்தை தான் நம்ம ஜெஸ்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்கான். எப்படியாவது திமிங்கலத்தை வந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு. அவன் சொன்னது மாதிரியே இந்த திமிங்கலம் நல்ல ஆழத்துக்கு போயிட்டு மேலே வந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுது. அதை ஜெஸ்ஸும் தொட்டுட்டு அப்படியே ரொம்பவே என்ஜாய் பண்ணுறான். இந்த மொமெண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது படத்தில் பார்க்கும்போது. இவன் எப்படியோ கரெக்டாக அதை வந்து ஜம்ப் பண்ண வச்சிடறான். இதை பார்த்து அக்வாரியம் ஓனரும் அவனோட ஆட்களும் வந்து வாயை பிளந்துடுறாங்க. எப்படா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுவும் அதோட ஃபேமிலி கூட போய் சேர்ந்துருச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி இந்த கில்லர் வேலை அவங்க ஃபேமிலியோட இந்த குட்டி பையன் சேர்த்துட்றான். இந்த குட்டி பையன் 6 வருஷமாக அம்மா இல்லாமல் இருந்தால் கூட இப்போ அவனுக்கு அதோட பெட்டராக ரொம்பவே சூப்பரான அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க. இவனும் இந்த ஃபேமிலியோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரியஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்கள். until then டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.